தமிழ் உள்ளங்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? நான் இன்றைக்கி புளிச்சாதம் தான் செய்ய போகிறேன். இந்த புளிச்சாதம் வந்து சின்னாக்கள் முதல் பெரியாக்கள் வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவினோம். இதை நீங்கள் ஈஸியாகவும் செய்யலாம். இந்த புளிச்சாதத்தை இப்போ நாங்கள் எப்படி செய்கிறதான்னு பார்ப்போம். இந்த புளிச்சாதத்துக்கு நான் இப்போ இதில் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து 250 கிராம் அரிசி எடுத்திருக்கிறேன். 250 கிராம் அரிசி எடுத்து நல்லா 2-3 தரம் கழுவி இருக்கிறேன். தண்ணியில் கழுவிட்டு இந்த அரிசி அவியறதுக்கு நான் 350 மில்லிலிட்டர் தண்ணி விட்டு இருக்கிறேன். இதை நீங்கள் நிறைய தண்ணி விடையக்க அரிசி வந்து குழஞ்ச மாதிரி வந்துடும். அப்புறம் புளிச்சாதம் செய்கிறதுக்கு அது நல்லா இருக்காது. இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்திருக்கிறேன். இதையும் நாங்கள் இதுக்குள்ளே போட்டுட்டு இந்த அரிசியை வந்து நாங்கள் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் அப்படியே ஊற வச்சு விடுவோம். ஊற வச்சுட்டு தான் நான் இதை சோறு காய்ச்ச வேணும். ஊற வச்சு நீங்கள் காய்ச்சிக்க அந்த அரிசி வந்து நல்லா பூ மாதிரி வரும் அவிஞ்சு. அப்போ எங்களுக்கு அது புளிச்சாதம் செய்ய ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த அரிசி நல்லா 10 நிமிஷம் ஊறி வந்திருக்குது. இதை நாங்கள் இப்போ அடுப்பில் வச்சு ஒரு 15 நிமிஷம் காய்ச்ச வேணும். காய்ச்சினா தான் எங்களுக்கு அந்த அரிசி அவிஞ்சு நல்ல சோறு மாதிரி வரும். இப்போ ஒரு 10 நிமிஷமாக இது அவிஞ்சு வந்திருக்குது. தண்ணி கொஞ்சம் பற்றி வந்துட்டுது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அவிய விட்டால் காணும். தண்ணியெல்லாம் பற்றி அந்த அரிசி சோறு மாதிரி நல்லா வந்திருக்கும். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் பற்றி நல்லா அரிசி அவிஞ்சு வந்திருக்குது. கரண்டி வச்சு கிண்டி பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தண்ணியும் இருக்காது. நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. இதில் நாங்கள் இப்போ 4 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தான் இதில் விடுறேன். நான் நல்லெண்ணெய் விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த புளிச்சாதம் செய்யும்போது இந்த சோத்துக்கு வந்து நல்லெண்ணெயை விட்டுட்டு நீங்கள் கரண்டியால் நல்லா கலந்து விட வேணும். சோறையும் நல்லெண்ணெயும் சேர்த்து நல்லா கலந்து விட வேணும். நீங்கள் அப்படி கலந்து விடைக்க அந்த அரிசி வந்து ஒட்டாது, ஒன்றோட ஒன்று நல்லா உதிரியாக வரும். அதுக்காண்டி நாங்கள் இப்போ புளிச்சாதம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கிறேன். இந்த பாத்திரம் சூடானதும் இதுக்குள்ள நான் நல்லெண்ணெய் தான் விட போகிறேன். இப்போவும் நான் நல்லெண்ணெய் தான் பாவிக்க போகிறேன். நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது. அதனால் நான் இதில் 5 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் இதுக்குள்ளே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போடுவோம். இந்த கடுகு வெடித்ததும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இதுக்குள்ளே போடுவோம். இதில் 8 மிளகு எடுத்திருக்கிறேன். இந்த மிளகையும் அதுக்குள்ளேயே போடுவோம். இதில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்னனாக வெட்டி இருக்கிறேன். இந்த வெட்டின வெங்காயத்தையும் இதுக்குள்ளேயே போட்டு நல்லா இருக்கா வதக்கி விட வேணும் எண்ணெயில். இந்த வெங்காயத்தின் பச்சை வாசனை போகும் வரையும் கொஞ்சம் வதக்கி விடுங்கோ. ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட வேணும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கொஞ்சம் புளிச்சாதத்துக்கு சேர்க்க கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டும் வரும். இதில் 2 செத்தல் மிளகாய் எடுத்து அதையும் நல்லா சின்ன சின்னனாக வெட்டி இருக்கிறேன். அதையும் அந்த வெங்காயத்துக்குள்ளே போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இதில் நான் 4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் 5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் எடுத்து நல்லா கழுவிட்டு இதையும் அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் வதக்கி விடுவோம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் கடிபடைக்க கொஞ்சம் நல்லா இருக்கும். வெங்காயம், செத்தல் மிளகாய், கடலைப்பருப்பெல்லாம் கொஞ்சம் மொறுமொரண்டு வதங்கி வரணும். 2 காம்பு அளவுக்கு கருவேப்பிள்ளை எடுத்திருக்கிறேன். அதையும் இதுக்குள்ளேயே போட்டு வெங்காயத்தோடு வதக்கி விடுவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுவேன். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு கஜு எடுத்திருக்கிறேன். கஜு எடுத்து பாதியாக வெட்டி இருக்கிறேன். கஜு போடைக்க சின்னாக்கள் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவினோம்.
அதனால தான் நான் கஜு சேர்க்கிறேன். உங்களுக்கு விரும்பினா கஜு போடலாம், இல்லாட்டி தேவையில்லை. இந்த கஜுவையும் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். நாங்கள் ஏற்கனவே சோறு காய்ச்சும் போது உப்பு போட்டபடியாக இதுக்கு அளவாகத்தான் நாங்கள் உப்பு போட வேணும். உப்பையும் போட்டு இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்கோ. கஜு கொஞ்சம் எண்ணெயில் வதங்கி வர வேணும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துட்டுது. இதில் 1½ டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன். இந்த மஞ்சள் தூளையும் அதுக்குள்ளேயே போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பழப்புளி இருக்குது. இந்த பழப்புளியையும் வெங்காயத்துக்குள்ளேயே விட்டு நல்லா வதக்கி விடுவோம் இருக்கா. இதில் நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கிறேன். இந்த தண்ணியையும் அதுக்குள்ளேயே விடுவோம். விட்டு நல்லா வெங்காயத்தை கலந்து விட வேணும். இந்த தண்ணி வந்து நல்லா வறண்டு வர வேணும். வத்தி தண்ணியிலே வெங்காயம் கஜு எல்லாம் அவிஞ்சு நல்லா வத்தி வரும். இப்போ இந்த தண்ணி நல்லா வறண்டு வந்திருக்குது வத்தி. இப்போ இதுக்கெல்லாம் நாங்கள் காய்ச்சி வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை சோறை போடுவோம். சோத்தை போட்டு நல்லா கிண்டி விட்டால் சரி. அதோடு சேர்த்து நல்லா ஈஸியாக செய்து முடிச்சிடலாம் இந்த புளிச்சாதம். நல்லா அந்த புளி இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடணும் சோறை. நல்லா டேஸ்டான புளிச்சாதம் ரெடி ஆயிடும். இதுக்கு நீங்கள் எந்த கறியும் பாவிக்க தேவையில்லை, சும்மாவே சாப்பிடலாம். இப்போ இந்த புளிச்சாதம் நல்லா கலந்து விட்டாச்சு, ரெடி ஆகிட்டுது. இந்த புளிச்சாத வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. புதுசாக பார்க்குற நீங்களாக இருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.